பிரைஸ் எல்லார் கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கிறார். ஆமீன். கேட்கவே சந்தோஷமா இருக்கு இல்லையா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சமீபமா இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க முடியாத, நம்மளை பாதுகாக்க முடியாத கர்த்தர் நம்ம கூடவே இருக்காருங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்க வேறே பெரிய ஜாதி ஏது? எப்பெல்லாம் நம்ம கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் உடனே இறங்கி வந்து நம்ம கூட சமமா இருக்க இந்த மாதிரி தேவனை தவிர யாருமே இல்ல. அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்மளை தவிர யாருமே இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாம நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமமா இருக்கிறார், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களுக்கு ரட்சிக்கிறார். இருதயத்துல நொறுங்கி எல்லாரையும் அவமானப்படுத்துறாங்க, பலவிதமான துக்கமான தூஷணமான வார்த்தைகளை கேட்டு, அவமானங்களை கேட்டு, நிந்தனைகளை கேட்டு, நீங்க உங்க இருதயம் நொறுங்கி இருக்கா? நொறுங்குண்ட இதயத்துக்கு கர்த்தர் சமமா இருக்காரு. கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோட இருதயத்தை பார்க்கிறான் சொல்றாங்க இல்லையா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க பட்ட இருதயத்துல பட்ட காயங்கள், வேதனைகள், வலி எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்கமா இருந்து உங்க கூட சமீபமா இருந்து இறங்கி வந்து உங்களை ஆசிரியப்பேன்னு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்காரு. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சும்மா நம்ம ஹெல்ப் பண்ண, நம்ம சுயத்துக்காக மட்டும் கூப்பிடாம உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனே எனக்காக இறங்கும், என்னை காப்பாற்றுன்னு சொல்லி இருதயத்திலிருந்து கூப்பிட்டீங்கன்னா அவர் உடனே இறங்கி வந்து சமயமா இருந்து கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து தப்பு வைக்கிற தேவனாக்கிறாருங்க. அப்படிப்பட்ட தேவன் கூட இருக்கும்போது எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. மனுஷன் இருந்தாலும் இல்லாட்டியும், பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் கர்த்தர் நம்மோடு இருக்காரு. உங்களோடு இறங்கி வந்து உங்களோட சமயமா இருந்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் உங்களோடு இருக்காருங்க. இன்று கர்த்தர் பேசுற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு சமயமா இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.